வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டியான ராகி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சுலபமானது. அதுக்கு 2.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்லேயே திராட்சை, முந்திரி, ராகி மாவை வறுக்கணும். நெய் சூடாகட்டும். சிம்மில் வச்சுட்டு முந்திரியை போடலாம். முந்திரி லேசாக செவந்தது திராட்சையை போடலாம். முந்திரி லேசாக செவந்துருச்சு, திராட்சையை போடலாம். திராட்சை பலூன் போல் உப்பி வரும், அப்போ எடுத்துடலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் ராகி மாவை போட்டு வறுக்கணும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு நல்ல வாசனை வரும், அந்தளவுக்கு வறுக்கணும். 5 நிமிஷம் வறுத்தாவே போதும், நல்ல வாசனை வந்துடும். சிம்மில் வச்சு வறுக்கலாம், தீஞ்சிடக்கூடாது. அடிகனமான கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க, காலேஜ் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் இது ஈவினிங் வந்தது கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி மாவு வறுக்கிறப்ப அட்டகாசமான ஸ்மெல் வரும். ஏலக்காய் 5-6 இடித்து போட்டுக்கலாம். தினமும் குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுத்தாவே போதும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. கால்சியமும் அயனும் நிறையா இருக்குது, அதனால் லேடிஸ்களுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இடுப்பு வலி, மூட்டு வலி இருக்க லேடிஸ்லாம் டெய்லி ஒவ்வொரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. 10 நாள் தொடர்ந்து ராகி மாவை சாப்பிட்டாவே அவங்க இடுப்பு வலி, மூட்டு வலியெல்லாம் குறையிறத உணர்வாங்க. நான் 2 கிளாஸ் ராகி மாவுக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை போடுறேன். அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம், ஆனால் இதே கரெக்டான அளவில் இருக்கும். செம ஸ்வீட்டாக கரெக்டாக இருக்கும். திராட்சை, முந்திரி போட்டுக்கலாம். சிம்லியே 2 கிளறி விடலாம். மாவு ரெடியாகிடுச்சு, நீ உருண்டை பிடிக்கலாம். நெய் ஊற்றி கை சுட்டுரும், அதனால் பார்த்து கிளறி கையில் லேசாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கலாம். லேசான சூடு இருக்கப்பயே நெய் ஊற்றி நல்லா கிளறி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறுனா உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாயிடும். கை பொறுக்கும் சூட்டில் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சது ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க சாப்பிடலாம்.